மக்களே, இப்போ நம்ம கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். நாங்கள் வந்து பல்லடத்துக்கு முன்னாடி இறங்கணும். ரொம்ப தூரமாக போகிறவங்களுக்கு மட்டும்தான் பட்டெக்ஸ் இருக்கான். அவங்க கொடுக்குறது மட்டும்தான் காசாம். நாங்கள் கொடுக்குறது காசு இல்லை. 2 குழந்தைங்கள ஒரு பிள்ளைகளை கட்டு 2 பிள்ளைகளை வச்சுட்டு நிற்கிறோம். ஒரு கண்டக்டர் டிரைவர் கூட பஸ்ஸில் ஏறக்கூடாது, ஏறினா நின்றுக்கிட்டு தான் வரணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இது கவர்மெண்ட்டில் அரசாங்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்துட்டு பதில் சொல்லணும். இந்த வீடியோ கமெண்ட்டுக்கு தூரத்தில் போகிறவங்க தான் உட்காரோம், அவங்களுக்கு மட்டும்தான் பஸ்ஸுன்னா. அப்போ பல்லட பக்கத்தில் போகிறவங்க 10 கிலோமீட்ரு 20 கிலோமீட்ரு போகிறவங்கலாம் ஓசிலியா போகிறோம். இல்லை குழந்தைங்கள நாங்கள் உட்கார வச்சுட்டு நிற்க வச்சுட்டு கூட்டு போக முடியுமா? அவ்வளோ தூரம் பெரியவங்க நான் இங்கே நிற்கலாம், குழந்தைங்க நிற்குமா? இத்தனை பஸ்ஸு நிற்கிது பாருங்கள் மக்களே, பாருங்கள் இத்தனை பஸ்ஸு நிற்கிது. ஒரு பஸ்ஸில் கூட ஏற்ற மாட்டாங்க. மதுரை பஸ்ஸு ஒரு பஸ்ஸில் கூட எங்களை ஏற்ற மாட்டாங்க. உக்காந்துட்டு போகக்கூடாதாம்மா. பல்லடத்துக்கு போகிறவங்க நின்றுக்கிட்டு தான் போகணுமா? தூரத்தில் போகிறவங்கள தான் அவனை குழந்தைய வச்சுட்டு நாங்கள் நிற்க முடியுமா? சொல்லுங்கள் மக்களே. இந்த சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு டிரைவர் கண்டக்டர் கூட எங்களை ஏற்ற மாட்டாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு என் சேனலில் எனக்கு நீங்கள் பதில் சொல்லணும்.